Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சரக்கு விற்பதாக கூறி மூத்த தம்பதியினரை காவல் உதவி ஆய்வாளர் தாக்கியது அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. பொன்னூரில் முறுக்கு விற்கும் மனைவியை வாய்ப்பேச முடியாத காது கேட்காத கணவர் பார்க்க வந்தபோது மது விற்கிறீர்களா என கூறி காவல் உதவி ஆய்வாளர் ஏழுமலை கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த வயது மூத்த தம்பதியினர் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தங்கள் மீது சம்பந்தமே இல்லாமல் தாக்குதல் நடத்திய காவல் உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வயது மூத்த தம்பதியினர் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தனர். சர்வதேச அளவில் நடைபெறும் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை சம்பந்தமே இல்லாத அப்பாவிகளிடம் தனது அராஜகத்தை காட்டியிருப்பது பலரையும் வேதனையடைய வைத்துள்ளது. தப்பு சார் அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சுறேன், போடி எழுந்துடுறீ எழுந்து 2 மாசமா விற்கிறியான்னு கேட்குறாரு சார். அப்போ எனக்கு எவ்வளோ வயிற்று அப்படியே செத்து கொள்ளாமல் இருந்தது. எனக்கு கேட்க ஆள் இல்லைன்னா கூட ஒரு வாயில் அது எங்கள் ஊர்லேயே வந்து கேளுங்க சார். என்னை பற்றி தப்பாக சொன்னால் யாருன்னா கூட நான் சொல்கிறேன். அது எங்குது சார், அவளுக்கு அடிக்கிறதுக்கு எப்படி சார் ஒரு எண்ணெயை அடிச்சிட்டாரு, அவரையும் அடிச்சாரு. புதூரில் பயிர் காப்பீட்டு தொகையை வழங்காத திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விளாத்திக்குளம், புதூர் மற்றும் எட்டயபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கடந்த ஆண்டு பயிரிட்ட வெங்காயம், மிளகாய், கொத்தமல்லி உள்ளிட்ட பயிர்களுக்கு தற்போது வரை பயிர் காப்பீட்டு தொகை வழங்கப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் வரும் 29ஆம் தேதி தூத்துக்குடி வருகை தரவிருக்கும் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியை கையில் ஏந்தி போராட்டம் நடத்துவோம் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் தங்களுக்கு இருண்ட காலம் இருந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நாங்கள் விவசாயிகள் அனைவரும் கருப்பு கொடி காமிச்சு எங்களது போராட்டத்தை எங்களுக்கு எதிர்ப்பை காட்டதா ஒரு முடிவெடுத்திருக்கோம். இன்னும் வெங்காய பயிருக்கு 14 கோடி ரூபா இன்னும் வர வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தகவலை கம்பெனிக்காரன் தான் சொல்கிறாங்களே தவிர அரசு அதிகாரி எங்களுக்கு சரியான தகவல் சொல்கிறது இல்லை. ஏன்னா எல்லாமே எங்கள் கையில் எதுவுமே இல்லை, நாங்கள் எல்லா அமௌண்ட்டையும் நாங்கள் கம்பெனிக்காரருக்கு வாங்கி கொடுத்துட்டோம், அவங்க தான் நீ ஏற்றுறதுன்னா எல்லா பொறுப்புமே தட்டி கழிச்சிட்டு போயிடுறாங்க.